1978 பிறந்தவங்களுக்கான ராசி பலன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசியெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ கடக ராசிக்கு பார்ப்போம். அது இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1வது மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான். கடகராசிக்காரங்க பெரிய மனிதர்களால் சில கஷ்டங்களை அனுபவிச்சிங்க இவ்வளோ நாளாக. அதாவது 1978 பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களால் நிறைய லாபங்களும் கிடச்சிக்கிட்டு இருந்த நேரம். இந்த 2 வருஷ காலமாகவே ஒரு நல்ல விஷயங்களே நடக்கலை. எங்கள் அப்பா எவ்வளவோ உதவி செஞ்சு எல்லாமே செஞ்சார். அவரால் ஒரு நன்மைகள் இருக்கிறது நின்று போச்சு. அரசியல்வாதிகள் அவங்களால உள்ள சப்போர்ட்டெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது. அதாவது மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ரீதியாக உள்ள சப்போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் எல்லாமே ஒரு 2.5 வருஷம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது பார்த்திங்களா. இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இப்போ நமக்கு நடந்த சித்திரை மாதத்துலேயே ஓரளவுக்கு அதுக்கான அடித்தளம் போட்டிருக்கோம். இப்போ இருக்க இன்னமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே டைம் சரியில்லை, நமக்கு அஷ்டம சனி நடக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 12வது மாதத்தோடு அந்த அஷ்டம சனி முடியுது. அதனால் இனிமேல் வர்ற காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கல்யாண வயசில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிற விஷயங்களை பண்ணுவார். பிள்ளைங்கள்லாம் இனிமேல் நல்லா படிப்பாங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி போய் நல்ல ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்ல வேலைக்கு போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். தொழிலதிபர்கள்லாம் நல்லபடியாக தொழில் பண்ணுவாங்க. முதலீடு கிடைக்காம இருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். இனிமேல் ஒரு நல்ல நேரத்தை ஆரம்பிச்சிருவார். இந்த 1/5க்கு பிறகு வர்ற குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 7வது மாதத்துக்கு பிறகு நிறைய நன்மைகளையும் தர ஆரம்பிச்சிருவார். இனிமேல் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையுங்க. அதே மாதிரி 1978 சிம்ம ராசியிலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பார்த்திங்களா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற நேரம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ நடக்கிற அந்த குரோதி வருடம் வேறு ஆரம்பிச்சிருக்குதா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். ஒன்றுமே கையில் கிடைக்கல, நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே நல்லா இல்லைங்கிற மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குற நேரம் நெருங்கி வந்துருச்சு. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 10ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால வருமானம் நல்லா வரும், தொழில் நல்லா அமையும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதான் ஃபஸ்ட்டு பண்ணுறது அவர். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியாக இருந்தாங்கன்னா திருமண விஷயங்களை இயக்குவார். பிள்ளைகள் படிப்பு விஷயங்களுக்கு செலவு பண்ண வைப்பார். நிறையா காசு கொஞ்சம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறவர் அவர். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டு வேலையும் சேர்த்து தான் செய்வார். அதனால் 1978 ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன காசு நிறையா வர்ற மாதிரி இருக்குது, காசெல்லாம் காணா போயிட்டுருக்குன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் ஏற்கனவே பண்ணின விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ சரி பண்ணி எல்லாத்தையும் நல்ல நிலைமைக்கு தான் கொண்டு வருவீங்க. வர உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும். பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுது. ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளே சில சண்டைகள்லாம் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக ஒரு வருஷ காலமாகவே ஒரு நிம்மதியாகவே இருந்திருக்காது. ஏதாவது பணம் காசு இல்லை அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். குடும்ப ரீதியாக நிறையா தொந்தரவு இருக்கும். கல்யாண காட்சிக்கு போக முடியலை, காசு இல்லை, ஒழுங்காக அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நகை பண்ணணும், இவங்களுக்கு நகை பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரே குடைச்சலாகவும் பிரச்சனையாகவும் சண்டையாகவுமே இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டம் அப்படியே உங்களுக்கு மாறப்போகுது. இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அஷ்டமச்சனி 12வது மாதத்துக்கு வந்துருமே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த அளவுக்கு போய் 8ல் உட்காந்து பெரிய தொந்தரவுலாம் பண்ண மாட்டார். சில பேருக்கு சனி நல்லா சுபத்துவமாகவே இருப்பார், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே நீங்கள் பிறந்த நேரத்தில் சனி பகவான் இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களால் எந்த மாதிரியான நட்டங்கள் ஏற்படும்னா, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட ஆளுங்களோட சேர்றவங்களோ இல்லை அரசியலில் நீங்கள் இருந்தாலோ சில நட்டங்களை ஏற்படுத்துவார். மற்றபடி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்களோட இருக்கிறப்ப ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காம எல்லாமே நன்மையாக இருக்கிற மாதிரியே இருந்து நழுவி போயிடும். உங்களுக்கு கையில் கிடைக்காது. அப்போ தான் உணர்வீங்க. இந்த கேட்டாவது நீங்கள் அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படின்னு கண்டிப்பாக உணர்வீங்க. ஏன்னா சூரியன் சப்போர்ட், உங்களுடைய சூரியன் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஜாதகம். ஆனால் பார்த்தீங்கன்னா சனி உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆனால் வேலையை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். காசு வருமானத்தை கொடுக்கும்போது எல்லாத்தையும் குறைச்சிடுவார். கவர்மெண்ட் ரீதியாக நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும்னே பார்த்துட்ருப்பீங்க. உங்களுடைய ராசி உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சி தான் அந்த 1978 இருந்திருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்குமே இல்லை. ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லை, அந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது
ஒரு 10 டிகிரியில் வந்திருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது மகர ராசிக்குள்ளே போய் உட்காந்துருப்பார், சுக்கிரனோட இருப்பார். ஆக சூரியன் நல்லா சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் ரீதியாக கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்தா எல்லாமே கிடைக்கும், நழுவி போய்கிட்டே இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற காசை சேமிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் அந்த நேரத்தில். இப்போ நடக்கிற நேரம், இன்னமும் நடக்கிற நேரமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து 1978 ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கு தான் இந்த ராசி பலன் பலிக்கும், எல்லாருக்கும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப துல்லியமாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், அதுவே நல்லா இருக்குது. 4, 6ங்கிற இடங்களை பார்ப்பார். நல்ல தொழில் அமையும், நல்ல வேலை அமையும், நல்ல வேலையில் காசு வர்றதை சேமிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை இயக்குவார். 12வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் செலவாகிறது இருக்கிறதுனால முன்னாடியே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி இது நல்ல பொற்காலமே உங்களுக்கு அமையுங்க. 1978 கன்னிராசியில் சில பேர் இருப்பாங்க. கன்னிராசியில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருப்பார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருப்பாங்க. லக்னம் தான் உங்களுக்கு வந்து கணக்கிட முடியாது. என்ன காரணம்னாக்கா தனிநபர் ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஆனால் அது வந்து கிரகச் சேர்க்கைகள் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த இதில் 12 வந்து சனி பகவான் மறைகிறது, கெட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்காது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கவர்மெண்ட் ரீதியாக எல்லா விஷயங்களும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு உடனே பண்ணாதுங்கிறதுக்காக தாமதப்படுத்தும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கவர்மெண்ட் ரீதியாக, அப்படியே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். என்னடா இவ்வளோ லேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வாங்குவீங்க. ஏன்னா புதனை வந்து குரு பார்க்குறாரு, அதனால் எழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வேலையெல்லாம் இருப்பீங்க. ஒரு பயணம் பண்ணுற விஷயத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் நிறையா பேர் வேலையில் இருப்பீங்க. டிரைவரு, இந்த மாதிரி தகவல் தொடர்பு விஷயங்கள் இதிலெல்லாம் நல்லபடியாக வேலையில் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. சில பேர் வந்து ஸ்டேஷனரி பொருட்களெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரனோட சேர்ந்துருந்தனால கட்டிட தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயல்படும். கன்னி ராசிங்கிறதுனாலேயே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் பண்ணுற விஷயமும் செயல்படும். அதே மாதிரி இப்போ நடக்க போகிற நேரம் எப்படி இருக்க போகுது, நல்ல பொற்காலமாகவே உங்களுக்கும் அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து பார்க்க போகிறாரு, அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கணும். இவ்வளோ நாளாக வந்து பணம் வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் காசையும் காலி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனிமேல் வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க, குடும்பத்துக்காக ஒரு செலவுகள்லாம் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுற விஷயங்களை இயக்குவாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதாவது விரைய செலவு, வேஸ்ட்டு செலவாக இருக்காது, நல்ல செலவாக இருக்கும். ஒரு உருப்படியான விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் இவ்வளோ நாளாக எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் நிறைய சம்பாரிச்சிங்க தான், எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களாம் கேட்பாங்க. அந்த விஷயம்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிற அளவுக்கு உள்ள வேலைகளை பண்ணியிருப்பீங்க. திருமண விஷயங்களோ, வீடு கட்டுற விஷயங்களோ, வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களோ, இதெல்லாம் ரொம்ப நன்மைகளை நடத்தி உங்களை நல்ல உயர்வாக கொண்டு போவார். குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலேயே 1978 ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த ராசி பலனே. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனாலேயே இவ்வளோ நாள் இந்த பணத்துக்காக பழகுனவங்கன்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்துக்காக பழகுனவங்களாம் இல்லாமல் உண்மையான நட்போடு பழகிறவங்க மாறுவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க கூட மாறிடுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த தலக்கணம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்காது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது நல்ல உயர் குணம் இருக்கும். உயர் குணம் இருக்கிறதுனாலேயே நிறைய விஷயங்களை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொடுத்த காசெல்லாம் வருமாப்பா எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும், திரும்பி வந்துடும் எல்லா காசும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே நன்மையே நடத்தும். அந்த பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், அடையாளம், தைரியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவே அமையும். இது ஒரு பொற்காலமாகவே இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்குங்க. 1978 ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இப்போ கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தாச்சு. துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இந்த தடவை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3, 6 கூடைய குரு உங்களுடைய ராசிக்கு 8 மறைஞ்சி இந்த குரோதி வருடம் ரொம்ப அற்புதமாக அமையும். ஏன்னா விரயங்கள் ஆகிறத ஆக மாட்டேன்னு சொல்கிற இடத்துக்கு வரும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும், அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் ஜெயிக்கிற விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார். மெயினாக 12ஆம் இடத்தையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். நிறையா வருமானத்தையும் கொடுத்து நிறைய செலவையும் பண்ண வச்சுருவார். அதான் ஒரு விஷயமே. நீங்கள் வருமானம் கொடுக்கும்போது சேஃப்டி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கால் இந்த மூட்டுலலாம் கொஞ்சம் வலி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அப்போ பார்த்துங்க. சின்ன சின்ன விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பார். அது உண்மையாக தான்
சொல்லி ஆகணும். சின்ன சின்ன விரைய செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 1978 பிறக்கும்பொழுது அவங்களுக்குலாம் வந்து இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நல்லது. 2 திருமண விஷயங்கள்லாம் இல்லாத அளவுக்கு கெடுத்து விடுவார். ஒரு திருமணம் தான், சண்டை சச்சரவோட குடும்பத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை நடந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக பேசியிருந்தா கூட அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நல்லபடியாக தான் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருந்திருக்கும், எந்த ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்காது. அதே சமயத்தில் உங்களுடைய லக்ன ரீதியாகவும் சில விஷயங்களை பார்க்கணும். லக்னத்துக்கு எந்த இடங்கிறதையும் பார்க்கணும். ராசிப்படி பார்த்தா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நல்ல ஒரு நிறைய வருமானங்கள் வர நேரத்தை இப்போ கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்குள்ள 3ஆம் இடத்தை பார்த்து உங்களை பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நல்லா ஏற்றி நல்ல ஒரு பேரை தருவார். நல்ல ஒரு உழைப்பாளிங்க இவர் யாருக்கிட்டையும் பணம் காசுன்னு வாங்கினா கூட கரெக்டாக இருப்பார். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடனெலாம் அடைப்பார். கரெக்டான விஷயங்களாக இருப்பார். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு ஒரு நினப்பு உள்ளவர். ஒரு அடுத்தவங்களுக்கு உதவினா ஓடி போய் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்கிற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாமே போகும். உடனே கிடைக்காது, காசு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் காசு ஏமாந்துருவீங்களான்னா 100க்கு ஒரு 30-35% ஏமாறுவீங்கன்னு தான் சொல்லுவேன். பேலன்ஸ் வந்து ஏமாற போகிறதில்ல, காசு கிடைச்சிரும். திரும்பி வர்ற காசும் எப்படி வருங்கிறீங்க? நீங்கள் கொடுத்த காசு மொத்தமாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பணமும் வந்து சேரும். இப்படி தான் போயிட்டுருக்கும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சூரியன் நல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதினு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வைகாசி மாதம் வரும்போது வைகாசி மாதத்துலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போக்கேமா நம்ம ஏதாவது நல்ல தகவலை உங்களுக்கு தர்றோம். நன்றி, வணக்கம். அதே 1978 விருச்சக ராசியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்திருப்பார். 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ரீதியாக சில விஷயங்கள்லாம் ரொம்ப குழப்படியெல்லாம் கொடுத்துருப்பார். சரியான காலகட்டங்களில் ஒரு தொழிலில் நிரந்தரமாக இருக்க முடியாத சூழ்நிலையை பண்ணியிருப்பார். வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்தா வேலை மாற்றம் நடக்கும். இல்லைனா வேலையில் சரியான கஷ்டமாக இருந்திருக்கும், கடுமையான உழைப்பாளியாக இருந்திருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். உங்கள் லக்னத்தை பொறுத்து தான் அதை பார்க்கணும். லக்னாதிபதி எவ்வளோ பலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் இயங்கும். ராசிப்படி பார்க்குறப்ப இந்த 2 விஷயங்களும் ஏதோ ஒன்று தான் பண்ணியிருப்பார். ஆனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறார். அதாவது 2-5 குடையவன் 8ல் மறையும் போது என்ன நடக்கும்? நிறையா பணம் சம்பாதிக்கிற விஷயங்களை பண்ணி இதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறுற விஷயங்களை பண்ணிவிடும். இல்லைன்னா காசே வரலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஆனால் நிறையா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த தகவல் தொடர்பு சம்மந்தமாக உள்ள விஷயங்கள்லையும் இருந்திருப்பீங்க. அது நிறைய தகவல் தொடர்புனாலே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதாவது செல்ஃபோனில் இருந்து, கொரியர் ஆஃபீஸ்லேருந்து, ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தகவல் தொடர்புனாலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழிலை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வந்து அனுப்பி அதிலேருந்து வருமானம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருஷ காலமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பார்த்தா அந்த 6 மாத காலமாகவே சுத்தமாகவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. எல்லா பிரச்சனைகளையும் பனி போல் விலக போகுது. திருமண விஷயங்களில் வீட்டில் யாராவது இருந்தால் திருமணம் பண்ணி வைப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை ரொம்ப அற்புதமாக அந்த அதிபதி போய் மறைஞ்சி, அந்த 2ஆம் வீட்டுக்கு போய் மறைஞ்சி நின்று உங்கள் ராசியை பார்க்குறதுனாலேயே வீட்டில் வந்து திருமண விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது சொந்தக்காரங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தும். உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க அது மாதிரி இருந்தால் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், நல்ல பேர் வாங்குவீங்க. வாத்தியார்கிட்ட கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற விஷயங்களை வாங்குவீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைங்களுக்கெல்லாம் திறமை வெளிப்படுற விஷயத்தை பண்ணுவார். நல்ல ஒரு பொற்காலமாகவே இது அமையுதுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த வருடம் வந்து நீங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்வீங்க. நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் சேர்ப்பீங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க. கடன்லாம் இருந்தால் அடைப்பீங்க. புருஷ பொண்டாட்டி தகராறுலாம் இருந்தால் எல்லாம் தீர்ந்து போயிடும். சொந்த பந்தங்களுடைய பிரச்சனை இருந்தால் தீரும். மெயினாக வந்து பூர்வீக இடங்கள் ஏதாவது இல்லைங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குங்கிறவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் எல்லாமே தீர்ந்து போயிடும். சகோதரர்கள் வழியாக இருக்கிற ப்ராப்ளங்கள் சின்னதாக வரும், வந்து ஃபைனலாக கடைசி நேரத்தில் தீரும். மொத்தத்துக்கு இந்த 2025 லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு தான் மாறும். ஏன்னா அது வந்து குரு வந்து புதன் வீட்டுக்கு போவார், 8ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ வந்து குரு அந்த இடத்துல வந்து சேர்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை குறையும். 2025 6வது மாதம் 7வது மாதத்துக்கிட்ட மறுபடியும் குரு பயிற்சி வரும்போது புதன் எப்போ கனெக்ட் ஆகுறாரோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நல்ல நேரம் நடக்க போது. காசு பணத்தை சேர்க்கறதுக்கு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய தகவலை தரோம். நன்றி, வணக்கம்.
அதே 1978 பார்த்தீங்கன்னா தனுசு ராசிலையும் இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே குருவின் பார்வை இருக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை தர்ற நேரத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் பிறந்திருக்கும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமாக இருந்திருக்கும். அதுலேயும் நீங்கள் எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு வளர்கிறதுக்கான விஷயங்களை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பாசலாம் கொடுத்து நல்ல நிலைமைக்கு உருவாக்குற விஷயங்களை பண்ணியிருக்கோம். சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பிறந்த ஒன்று தான் என் சொத்துக்கள் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் தான் அது மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்தவரை அப்படியெல்லாம் இல்லை. செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாகும் போது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாசல் நிறையா சேர்றது. ஏன்னா சந்திரன் சில பேருக்கு சேர்ந்துருப்பார். சந்திரன் வந்து உங்களுடைய தனுசு ராசியில் வந்து சந்திரன் இருக்கும் பொழுது அந்த தனுசு ராசியை அப்படியே அந்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயங்களையுமே மனசுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கிற ஜாதகம் தான். இப்போ அதுக்கு அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் மறைஞ்சிருப்பார். அப்படி மறைஞ்சிருக்கும் போது கெட்ட விஷயங்கள் நடக்காது. திருமணம் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து திருமண விஷயங்களில் சில சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளையும் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருப்பார் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இல்லை சில பேருக்கு லவ் மேரேஜாக இருக்கலாம். சில பேர் வந்து வீட்டில் அவங்கவுங்க ஜாதகப்படி நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நினச்சதை சாதிச்சிருப்பீங்க. நல்ல படிப்பெல்லாம் கொடுப்பார், நல்ல உயர்கல்வியில் உட்கார வைப்பார், பெரிய வேலையில் கொடுப்பார், எல்லாரும் மதிக்கத்தக்க வாழ்க்கையில் வாழ வைப்பார். உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இப்போ 2 வருஷ காலமாகவே ரொம்ப சிரமமாகவே கொண்டு போயிட்டு இருந்திருப்பார். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தார், அப்புறம் 5ஆம் இடத்துல குரு இருந்தார். குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நல்லதே நிறையா கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தாங்கன்னா சூரியன் வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். சூரியன் வீட்டை சேர்த்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு மறைஞ்சி இவ்வளோ நாளாக இந்த பக்கம் வேறு சைடில் போயிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்கிறாரு. சூரியனே வந்து அருமையான விஷயங்கள்லாம் தர்ற இடத்துல இருக்கிறார். 9ஆம் அதிபதி அப்படிங்கிறனால அப்பாவுடைய சொத்துக்கள் ரீதியாக சில நன்மைகள் நடக்கும். திடீர்னு சில பேர் அரசியல்வாதிகளாக நிற்க சொல்லி டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காது அரசியல்லாம், இருந்தாலும் வந்து அதில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதே மேச லக்னம், விருச்சக லக்னம், ஒரு சூரியனுடைய சிம்ம லக்னம், இந்த மாதிரியெல்லாம் அந்த லக்னக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா நன்மைகள்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் பிடிக்காமல் கூட இருக்கும். ஆனால் அதில் உள்ள பூந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் பகுத்தாய்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுற சூழ்நிலை இருந்திருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் எழுத்து வேலையில் நிறையா இருந்திருப்பீங்க. எப்படிப்பட்ட வேலையாக வேணாலும் இருக்கட்டும். இந்த காலத்தில் கோடிக்கணக்கான தொழில் இருக்குது. எழுத்து சம்மந்தப்பட்ட வேலையில் அதிலையாவது இருந்திருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்கிற மாதிரி கொண்டு போகும். அப்படிங்கிறப்ப 4ஆம் இடமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஜாதகம் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்சமாகி சந்திரனோட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால, உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த சந்திரன் வீட்டில் போய் அவர் இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுடைய ராசி பகவான் நல்லா இருந்தாலே 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாருன்னே அர்த்தமாயிடும். 4ஆம் அதிபதி படிப்பு ஸ்தானமாக நல்ல படிப்பெல்லாம் கொடுத்துருப்பார். கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது லக்னம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக்அப் பண்ணணும். ஆனால் பொதுப்பலன் பார்க்குறப்ப நல்லபடியாக படிச்சிருப்பீங்க, நல்ல வேலையில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். ஆனால் இப்போ என்ன குரோதி வருடத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்து தொழில் விருத்தி பண்ணுவார். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க வைப்பார். 12ஆம் இடத்தை பார்த்து தொழில் தொடங்கிறதுக்காக விரயம் பண்ண வைப்பார். வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தால் திருமண ஏற்பாடுகளை செய்ய வச்சு கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். திடீர் சொத்துக்கள் மூலியமாக வருமானங்களே உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த நேரத்தில் 1978 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயின் பார்வை வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும். அதனால் சொத்துக்கள் ரீதியாக உள்ள வருமானங்கள் ஏதாவது வரும். இல்லைன்னா சொத்துக்களை ஏதாவது கொஞ்சோண்டு விற்று ஏதாவது பண்ணி ஏதாவது கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை கூட இயக்கும். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறையா பண்ண போகிறீங்க. முக்கியமாக வந்து 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நிறைய வருமானங்கள் வரதையும் எடுத்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சி அப்படிங்கும் போதே பணத்தை செலவு செய்து அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல சுப செலவுகளுக்காக. ஏன்னா அது வந்து அந்த வீடே வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் பண்ணுறத சந்தோஷமாக பண்ணுவீங்க. வருத்தப்பட்டு செலவு பண்ணுறதுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் சந்தோஷமாக செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் செய்வீங்க. ஏன்னா செலவு பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷமே கிடைக்குங்கிறது தான் இந்த உலகமே. செலவே பண்ணலைன்னா சந்தோஷமே கிடைக்காது. ஒரு ஏசி போடணும் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஏசியை போட்டுட்டு உட்கார முடியும் இந்த வெயில் காலத்தில். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செலவு பண்ணுறதுனால ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்க போகுது. நட்டம்லாம் ஒன்றும் வராது. கொடுத்த பணம் யார்ட்டாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா திரும்பி வந்துடும், கவலைப்படாதீங்க. வர வேண்டிய பணம் எங்கேயாவது பாக்கி இருக்குது அப்படின்னாலும் அவங்களே தேடி வந்து கொடுத்துருவாங்க. நிச்சயமாக 2 தடவை ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா போதும், வந்துடுவாங்க உடனே.
உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏறக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஒரு வருஷம் இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்ல நல்ல தகவலை உங்களுக்கு தர்றோம். ரொம்ப நன்றி. 1978 பிறந்தவங்க மகர ராசியில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பார்த்தா குரு பார்வை இல்லை. அதாவது 12ஆம் வீட்டு அதிபதியை பார்க்குறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருப்பார். நீங்கள் பிறக்கும் பொழுது ஏதாவது சொத்துக்கள்லாம் வீட்டில் ஏதாவது விற்பனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செவ்வாயின் பார்வையும் இருக்குது சூரியனுக்கு. அதனால் அப்பாவுக்கு சின்ன சின்ன கடன்கள் ஏதாவது இருந்தாலும் ஏதாவது விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணுற சுச்சுவேஷனை இயக்கியிருக்கும். சுக்கிரன் கூடவே இருக்கிறதுனால மனைவி வந்த பிறகு தான் அவங்களுக்கு சொத்துக்கள் விற்கணும்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும். இல்லைனா சொத்துக்கள் வாங்குகிற விஷயங்களை சில பேருக்கு மட்டும் கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக தான் இருக்கிறார். சில பேருக்கு வருமானங்களை கொடுப்பார், சில பேருக்கு வருமானங்கள். எதுக்காக ரெண்டையுமே சொல்கிறேன் அப்படின்னா, இதன் ரீதியாக தான் இயக்கியிருப்பார் அந்த நேரத்தில். உங்கள் லக்னாதிபதி வலுவை பொறுத்து எந்த லக்னம்னு நமக்கு தெரியாதுல்ல. லக்னம் தெரியாமல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தனிநபர் ஜாதகமாக எதுவுமே நம்ம சொல்லலை. பொதுவான விதிப்படி பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான விரயங்கள் செய்து அதன் மூலியமாக சந்தோஷத்தை தர விஷயங்களும் செஞ்சுருப்பார். 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஊர் விட்டு ஊர் வர்ற விஷயங்கள். முதல்ல நீங்கள் சொந்த ஊரில் நின்று பிழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கோம். வெளியூர் வர்ற விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை தான் பண்ணுவார், கெட்டதெல்லாம் பண்ண மாட்டார். அதே சமயத்தில் 11ஆம் வீட்டையும் பார்ப்பார்ல, அதனால் ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் செஞ்சுருப்பார். 11ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும் 2ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கும். இப்போ ராகு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருப்பார். 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிற போது பாக்கியத்தை கெடுத்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பூர்வீக விஷயங்களில் எல்லாத்தையுமே சொத்துக்களை விற்றுட்டு நீங்கள் பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு எத்தனை வருஷத்துலன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. லக்னத்தை பொறுத்து தான் என்ன தசாபுத்தி நடந்ததுன்னு வச்சு தான் அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போய் தான் நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ராகு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதே ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பார்த்திங்கன்னா குரு வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கார், குருவின் பார்வையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயல்படும். நல்ல நல்ல அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க. நல்லா படிப்பு ரீதியாக முன்னேறினவங்களும் இருப்பாங்க, நல்ல பட்டறிவுனால் முன்னேறினவங்களும் இருப்பாங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் முன்னேறினவங்களாம் இருப்பாங்க. அதில் அதாவது சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து இருக்கிற நேரமாக அந்த ஜனவரி மாதத்தில் இருந்திருப்பாங்க. சுத்தமாக அதில் சூப்பராக சூரியன் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்ம பலம் நல்லாயிருக்கும். மெயினாக உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஒரு வில்லன் தான், ஒரு விரோதி தான். அப்படிங்கிற சூழ்நிலையில் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது சூரியன் கெட்டு போகலை. ஆக அப்பா நல்ல ஒரு திலகாத்திரமாக உங்களுடைய அப்பா இருந்திருப்பார், நல்ல ஒரு மனிதராக இருந்திருப்பார், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பார். அப்படிங்கிற விஷயங்களை வேணால் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ஆளாக தான் இருக்குது ஒவ்வொரு நேரத்துலையும். என்ன நீங்கள் சொல்கிறதான் குடும்பமே கேட்கணுங்கிற கண்டிஷனாக போகும். நான் சொல்கிறத கேட்கல, நீ கிளம்பு வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இயக்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலையெல்லாம் இருக்கும் உங்கள் வீட்லேயும். நல்ல சில பேர் வீட்டில் நான் வேலையை செய்யலை, சும்மா தான் இருக்கேன், இருந்தாலும் வீட்டில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்தையும் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஆளுமை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில். நல்ல திறமையான ஆளுமை திறன் உள்ளவர் நீங்கள். இல்லைன்னா குடும்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனாக இருக்கும். ஆனால் காசு பணம் இல்லாட்டி கூட அப்படி தான் இருக்கும். பணம் இருக்கிறது இல்லாதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. பணமே இல்லாட்டியும் நீங்கள் சொன்னால் தான் அந்த குடும்பம் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த வீடு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உயர் தரமான ஒரு நல்ல ஒரு அறிவை கொண்டவராக இருப்பீங்க, நல்ல ஞானம் கொண்டவராக இருப்பீங்க நீங்கள். இந்த குரோதி வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு இருந்து 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் உங்களுடைய ராசியையும் பார்க்க போகிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. பூர்வீக இடத்துல மறுபடியும் போய் ஏதாவது பண்ணுவோமா செய்வோமாங்கிற ஐடியாலாம் ஏற்படும். நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன். அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராசி அந்த ராசி தானா, மகர ராசி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மகர ராசியாக இருந்தால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருப்பார். லக்னமும் மகர லக்னமாக விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பூர்வீக இடத்துக்கு போக வேண்டாம். சொந்தக்காரங்க எல்லாமே பகையாளி, தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இதை உங்களோட ஜாதகத்தை செக்கப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். வீடு ஏதாவது கட்ட போகிறேன், சொந்த ஊர்லேயே கட்ட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள். ஆனால் வெளியூரில் கட்டுறதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக கட்டலாம் பண்ணலாம். அதுவே எனக்கு தடங்களாக இருக்குது, பிரச்சனையாக இருந்துச்சு இவ்வளோ நாளாக, இப்போ நான் பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு வருஷ காலம் நல்லா இருக்குது. எல்லாம் வெளியிலேயே வீடெல்லாம் கட்டலாம், பிள்ளைங்களாம் நல்லா படிப்பாங்க, திருமண விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ண முடியும். பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிற விஷயங்களை கொடுக்கும். காலேஜ் ஃபீஸெல்லாம் கட்டணும், கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் எங்கேயாவது திடீர்னு பணம் வரவு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயாவது திடீர்னு பணம் கட்டுற விஷயங்களை பண்ணும். சகோதரர் மூலியமாக நன்மைகளை தான் இயக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த ஒரு வருஷ காலம் அமைய போகுது உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1978லேயே அப்படியே கும்பராசிக்கு நம்ம பார்த்துருவோம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை வந்து குரு பார்ப்பார். 1978 பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியை குரு பார்க்குற சுச்சுவேஷனில் தான் ஜாதகமே இருக்குது. ராசியை குரு பார்க்குறாருங்கிற மட்டும் இல்லை, 12ஆம் வீட்டையும் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். 11ஆம் வீட்டை சேர்த்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கன்னி ராசியையும் பார்ப்பார். கன்னிராசிங்கிற துளாராசியை பார்ப்பார். துளாராசியை பார்க்கும்போது அதாவது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாச்சா துளாராசியை பார்க்குறப்ப இந்த பார்ட்னர்ஷிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது செயல்படுற சுச்சுவேஷனை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலலாம் நடத்தியிருக்கும். நான் 30 வயசு இந்த ரேஞ்சிலலாம் பண்ணினேங்க, பார்ட்னர்ஷிப்லாம் எனக்கு சரியாக இல்லை, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, எல்லாமே உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போன வருஷமே சில பேருக்கெல்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ நடந்த வருஷம் பார்ட்னர்ஷிப்ஸில் பிரச்சனைகள் குடைச்சல்கள்லாம் நிறையா கொடுத்துருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாங்கிற அளவுக்குலாம் பண்ணி விட்ருப்பார். அதை இனிமே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறதோட 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த 8ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலேயே நட்பு ரீதியாக ஏதாவது ஒன்று செயல்பட போகிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க எதுவும் செய்ய வேண்டாம். நண்பர்கள் ரீதியாக எந்த செயலும் செய்ய வேண்டாம். ஏன்னா இருக்கிற நட்பையும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்றீங்க. நல்ல ஒரு உழைப்பாளி, சுமாராக போகிற நேரத்தை தான் நடத்துவார். ஒரு பெரிய முன்னேற்றத்தெல்லாம் கொண்டு போக மாட்டார். ஆனால் எப்படியெல்லாம் போன நேரத்தில் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். கஷ்டங்கள் தீரும். அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அம்மாவுடைய உடல்நிலையெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடும். உங்களுக்கு வயிறு ரீதியான ப்ராப்ளங்கள்லாம் ஏதாவது இருக்குன்னாக்கா இப்போ இனிமேல் அது கிடையாது, சரி பண்ணி கொடுப்பாரு. 4ஆம் பாவகத்தில் உட்கார்றாரு. உங்களுக்கு 4வது வீட்டில் உட்கார்றாரு. உங்கள் ராசியிலேருந்து 4வது வீட்டில் உட்காரும்போது வயிறு ரீதியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குணமாகும். ஹாஸ்பிட்டல் விஷயங்களில் செலவுகளை கொஞ்சம் குறைப்பார். அதுவே ஒரு முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் செலவை குறைக்கிறாரு அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு நன்மையான விஷயம் என்னென்னாக்கா, விரைய செலவுகள் பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. அதுவே ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் பணம் வர்றதையும் கம்மியாக தான் வரும். ஆனால் அது போதுமானதாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லுங்கள். அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க முன்னேறினா சரின்னு சொல்லுங்கள். நீங்கள் கோவப்பட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறதோ செய்கிறதோ எதுவுமே வேண்டாம். ஏன்னா மூத்த மகன் இவங்கெல்லாம் சொல் பேச்செல்லாம் கேட்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகத்தில் தான் உள்ளானது. இங்கே கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி தான் எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க நல்லதை எடுத்து சொல்லுங்கள், கேட்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குன்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் நியாயமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவோம். இன்னமே நான் என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் ஏதாவது தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாரு. இன்னமே வேலையில் தொய்வு இருக்காது. நீங்கள் ரெகுலராக வேலைக்கு போகலாம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ரெகுலராகவே நல்லபடியாக தொழில் பண்ண வைப்பார். இப்போ ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்த்தாலும் 10ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்குறதுனால தொழிலை பண்ண வைப்பார். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக இந்த 8ஆம் வீட்டை பார்த்தாலே கஷ்டங்கள் இருக்கும்ல. ஆனால் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா அது புதனின் வீடு தான். புதன் ராகு கிட்ட இப்போ லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 4வது மாதம் 2024 பேசிகிட்டு இருக்கோம். இப்போ லாக்கில் இருக்கார். ராகு கிட்ட போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர் வரல. புதன் நகர நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு இந்த வருஷம் 2024 7வது மாதம் ஆகட்டுமே, உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் கெட்ட நேரமெல்லாம் இல்லைங்க, நல்ல நேரம் தான் போயிட்டுருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு நல்ல நேரம் தான். எதையுமே கையில் கிடைக்கல, ஒன்றுமே இப்போதைக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மூளை இருக்கும். கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்க போது. 7வது மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பொற்காலமே அமையும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம். 1978 மீன ராசியில் கொஞ்சம் பேர் இருப்பீங்கள, அவங்களுக்கும் ஒரு தகவல் தரணும்ல. மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு பிறக்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல பார்வையிடுவார் குரு. 10ஆம் இடத்துல பார்வையிடுற குரு உங்களுடைய ராசிநாதனாச்சா. தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்களே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்து அவர் ஒரு நிறைய வருமானத்தை தர்றேங்கிற முறையில் எல்லாத்தையும் பண்ணி சிக்கலையே உருவாக்கி வச்சுருப்பார். என்ன பண்ணி வச்சுருப்பாரா, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிங்களோ அதுக்கு அந்த பணம் காலியாகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பண்ணி வச்சுருப்பார். அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நான் எவ்வளவோ காசு வருது ஆனால் கையில் எதுவுமே நிற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ உங்களுடைய ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில் கேது அந்த நேரத்தில் இருந்திருப்பார். கேது கண்டிப்பாக 1978 ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேது அதில் இருக்கும். அந்த கேது இருக்கும்போது ராசியும் அதில் இருக்கும். சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்ட ஜாதகமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறாரா. இந்த குரு 10ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா,
இது 10ஆம் இடங்கிற 4ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ ஒரு ஒரு 8, 10 அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செயல்படும். 8ஆம் இடம் வந்து செயல்பட்டுருச்சுனாலே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள்லாம் இயக்குவார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற அந்த குரு, உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குற அந்த குரு உங்களுக்கு தொழில் ரீதியாக உள்ள ப்ராப்ளங்களை இயக்கிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது இதாக போயிடுச்சு. இன்னொன்று, அந்த நேரத்தில் பிறந்த சந்திரன் உங்களுக்கு வந்து சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருவார். அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த சூரியன் மறைந்து போயிருக்கிறதுனால தான் தொழில் ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் உங்களுக்கு போயிருக்கும். ஒரு முறையாக வேலையை பார்க்க முடியல. நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பீங்க, எதுலேயுமே ஜெயிக்க முடியாமையே பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க. சரி, வாழ்க்கையில் எனக்கு இப்படி தான் போயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. சிலர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா சிலருக்கு லக்னமே அதுக்குள்ளே தனுசு லக்னமாக சில பேருக்கு போயிருக்கும், அவங்களுக்குலாம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த லக்னத்தை குரு பார்த்துருப்பாரு. சில பேர் குரு பார்க்காத லக்னங்கள்லாம் மாட்டியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சனி அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால வேலையில் பிரச்சனையை மட்டும் இல்லாமல் கால் ரீதியான சில தொந்தரவுகளும் வயிறு ரீதியான சில தொந்தரவுகளையும் கொடுத்துருவார். ஒய்ஃப் ரீதியாக பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்களை கொடுப்பார், நிம்மதியான வாழ்க்கை இல்லாத சூழ்நிலைகளை கொடுப்பார். இதெல்லாம் வந்து இப்போ சரி இப்படியே ஜாதகத்தில் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கே, மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சி இருக்கும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகளும் இருந்தவங்க கண்டிப்பாக மாற்றத்தை பெறுவாங்க. இல்லை எனக்கு இந்த பிரச்சனைலாம் எனக்கு இல்லைங்க, நார்மலாக தான் போயிட்டுருக்கு, வருமானம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து சின்ன சின்ன தகராறும் பிரச்சனைகளும் வர செய்யும். காசும் வரும், இதையும் கொடுப்பார். இது ரெண்டையுமே சேர்த்து தான் அனுபவிக்கணும். வாழ்க்கையில் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இது வந்து ஜாதக விதி. இதை வந்து ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிற முறையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் வீட்டை வந்து குரு பார்க்குறதுனால பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. நல்ல வருமானங்கள் வரப்போகுது. இதுவரையும் வாழ்க்கையிலேயே நீங்கள் செய்ய முடியாத செயல்களெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் செய்ய போகிறீங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டே. இதுவரை நான் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் செய்ய போகிறீங்க. சில பேர் வந்து ஊரை விட்டே ஓடி போயிடணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் சிலருக்கு மட்டும் இருந்திருக்குங்க. அது மாதிரிலாம் எல்லாருக்கும் கிடையாது. என்ன இப்படி பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம். சிலருக்கு ஊரை விட்டே ஓடி போயிடலாங்கிற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 9ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது ஏதாவது இந்த பாத யாத்திரை போகிறது, இல்லைனாக்கா இந்த லாங் ட்ராவல் யாத்திரை போகிறாங்கள்ல, கோயில்களுக்கெல்லாம் லாங் ட்ராவல் போகிறாங்கள்ல, அதெல்லாம் இயக்கும். அதனால தான் பாக்கியங்களை கொடுக்கும்னே சொல்கிறேன். மொத்தத்துக்கு ஒரு பொற்காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு இயக்கும், அது மட்டும் உண்மை. நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல ஞானவானாக இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வருவார் 12 மாதத்துக்கு பிறகு. அது மாதிரி வரும்போது நல்ல ஞானவானாக மாறுவீங்க. சில பேர் வீட்டை விட்டுட்டே போய் நான் சாமியாராக உட்காந்துக்கிறேன், எனக்கு கடவுள் நிலை தான் எனக்கு தேவை அப்படிங்கிற விஷயங்களையும் சில நேரத்தில் இயக்கிடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்துங்க, எங்கேயாவது ஒரு பாட்டு கிளம்பி போய் எங்கேயாவது வெளியில் போய் உட்காந்துட போகிறாரு. அதனால் வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது. அது வந்து கடவுள் நிலை கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே தியானம் என்ன பண்ணி இப்படி தான் பண்ணுறது தான் வந்து இங்கே கடவுள் நிலை அடைகிற விஷயமே. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு நம்ம தேவையான தகவல்கள் அனைத்தையுமே செஞ்சு கொடுத்து எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் சில விஷயங்களை ஈடுபடணும். ஏன்னா இவ்வளவும் எதுக்கு சொல்கிறேன்னா, கேது போய் லக்னத்தில் உட்காந்துருக்கும் போது உங்கள் லக்னாதிபதி வந்து 3ஆம் இடத்துல வரும்போது 9ஆம் வீட்டை பார்க்கும்போது பெரிய ஞான நிலை வந்து சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து சாமியாராக போகிறேங்கிற மாதிரிலாம் இயக்கிவிடும். அதனால் அது வந்து என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா அது தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது தப்பு. அது எல்லா கடமைகளையும் முடித்தவங்க வெளியில் போகலாம். மற்ற ஆளுங்க வந்து வெளிலலாம் போகணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவார், தொழிலே இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு தொழிலெல்லாம் கொடுத்து நல்ல நிலைமைகளை முன்னேறலாம் வைப்பார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே நான் சொல்லுவேன். கொஞ்சம் கவலைப்படாதீங்க. சில பிரச்சனைகள்லாம் ஒரு 7ஆவது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். இது நல்ல பொற்காலமே அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.